விஸ்வநாதனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய தீர்த்தமானது காசி தீர்த்தத்துக்கு சமமானது அப்படி சொல்றாங்க. இங்க நக்கீரன் சிறைப்பிடிக்கப்பட்டு முருகரால் விடுதலை செய்யப்பட்டு பாடல் பாடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தமானது தன் மீது தெளித்து கொண்டால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று இங்க இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஐதீகம். இங்க மேல வர்றதுக்கான எந்த வசதியும் இல்லை. கீழே முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, பல கோடி வருமானம் வருது. மேலே வர்ற பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். மேலே நடந்து வர்றதுக்கான வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில் போய் அங்கெல்லாம் நின்று ரொம்ப இதாக இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் பக்தர் சொன்னதுக்கு, திருப்பதியில் போய் மணிக்கணக்கில் நிற்பீங்க, இங்கே உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, சௌரியமா உட்காந்துலாம், கழிப்பட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கு வேண்டிய சௌரியங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே எது இல்லாத வசதி இல்லாத இந்த அறநிலையத்துறை அமைச்சர் தேவையான நாம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா இங்க இந்து முன்னணியானது மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கும். இந்த மேல இந்த மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் அதை கண்டித்து வருகின்ற மிகப்பெரிய போராட்டம். சார், இங்க குரங்குகள்லாம் இருக்கு, அதுக்கான ஒரு உணவு தேவைகள் வரக்கூடியவங்கள்ட்ட பருங்குற நிலைமை இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்க குரங்குகள் நிறைய இருக்குது. அது இந்த குரங்களை பார்த்தா எல்லாமே வத்தி போய் இருக்கின்றது. அதுக்கான வசதிகள், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த வனத்துறை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு உணவு அளிக்கிற மாதிரியும் தண்ணி, ஏன்னா இங்க தண்ணி இல்லை. அது அந்த தீர்த்தத்தில் போய் எல்லாம் இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கான சௌகரியங்கள் இந்த வனத்துறை பண்ணணும். அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்து முன் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.